மாமாவுக்கு அன்பை காட்டத் தெரியும். ஊருக்கு வந்தால் பொட்டலங்கள் வரும். ஊருக்குத் திரும்புகையில் காலைக் கட்டிக் கொள்வான். ஏரிக்கரை வரை விட்டுப் பிடிப்பாள் அம்மா. தா. பழமலை. சனங்களின் கதை தொகுப்பிலிருந்து. திருத்தணி மிகவும் மாறியிருந்தது. நகரம் தொடங்குவதற்கு முன்பாகவே விளைநிலங்களில் மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டு புதிதாக நகரங்கள் உருவாகியிருந்தன. பாசி படர்ந்த பழைய குளத்தில் காலம் பாலித்தீன் பைகளையும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் மிதக்க விட்டு இருந்தது. குன்றும் குன்றின் மேல் இருந்த குமரனும் மட்டும் அப்படியே இருந்தார்கள். படிக்கட்டுகளில் கையேந்தும் பிச்சைக்காரர்கள், கலராக தொப்பியும் கண்ணாடியும் மணியிலும் செம்பிலும் செய்த மோதிரங்களும் விற்கும் கடைக்காரர்கள், ஆங்காங்கே நிழலில் இளைப்பாறும் மொட்டை அடித்த தெலுங்கு முகங்கள், பிரசார கடைகளில் வாங்கிய புளியோதரையின் புராதன ருசி போன்றவற்றில் மட்டும் பழைய திருத்தணியின் சாயம் படிந்து கிடந்தது. நான் என் மகனுக்கு மொட்டையடித்து காது குத்துவதற்கு திருத்தணிக்கு வந்திருந்தேன். தொப்பி வாங்கிக் கொடுத்த பிறகு மொட்டையடிக்க சம்மதித்தான் மகன். என் மனைவியின் சகோதரன் அவனை மடியில் அமர வைத்து காது குத்துவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருந்தான். குழந்தைக்கு வலிக்குமே என்கிற பதற்றத்தில் நானும் மனைவியும் நின்று கொண்டிருந்தோம். எங்களை விட அதிக பதற்றமாக இருந்தான் மைத்துனன். பார்த்துங்க, மெதுவா குத்துங்க என்று காது குத்துபவரிடம் சொல்லிக் கொண்டே இருந்தான். கண் சிமிட்டும் நொடியில் காது குத்தி வளையத்தை திருத்தினார் அவர். காதோரம் கசிந்த சிறு துளி இரத்தத்தில் சந்தனம் தடவ மாமா என்று தன் தாய்மாமனை வழியில் கட்டிக் கொண்டான் மகன். மெதுவா குத்துங்கன்னு சொன்னேன்ல, ரத்தம் வருது பாருங்க என்று மைத்துனன் கோபப்பட, அவர் இதெல்லாம் சகஜம் என்பது போல புன்னகைத்து கொண்டே தட்சணை கேட்டார். முன்புக்கு முன்பு இதே திருத்தணியில் தாய் தந்தை பதற்றமாக உடனிருக்க, தாய்மாமன் பதறியபடி நானும் காது குத்திக் கொண்டேன். ஞாபகக் கிடங்குகளில் அந்த நாளின் மிச்சங்கள் இன்று இல்லையெனில் வலி தாழாமல் மாமா என்று என் தாய்மாமனை நானும் இறுகப் பிடித்து இருப்பேன். தந்தையைப் புறந்தள்ளி தாய்மாமனை முன்னிறுத்தும் சடங்குகளில் வேரை பல அறிஞர்கள் பல தருணங்களில் ஆராய்ந்தறிந்து எழுதியிருக்கிறார்கள். தாய்வழி சமூகத்தில் தாய்மாமனின் முக்கியத்துவத்தை வரலாறும் வாழ்வும் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே வருகின்றன. தொன்ம ஆய்வுகள் 1000 காரணங்கள் சொன்னாலும், அன்று அவ்வேளையில் தன் மாமனின் மடியில் என் மகன் அமர்ந்திருக்கும் காட்சியைப் பார்க்கையில் என் மனதில் தோன்றும் உணர்வுகள் இவை. இதோ உன் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்கு நீ தாய்மாமன். இவன் உன் சகோதரியின் உதிரம். அலைக்கழித்தோடும் இவன் உதிர நதியில் உன் வம்சத்தின் துளியும் கலந்திருக்கிறது. இவனை பெற்றவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் காலம் முழுவதும் இவன் மீது காயம் படாமலும் காற்றுப்படாமலும் காக்க வேண்டியது உன் கடமை. தாய்மாமன் என்பவன் உண்மையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆண் தாய்.
சென்னைக்கு திரும்பி வருகையில் என் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன. நான் என் தாய்மாமனை நினைத்து கொண்டேன். அம்மாவுடன் பிறந்த ஆண்கள் மொத்தம் 5 பேர். அவர் 5 பேர். ஓர் அண்ணன், 4 தம்பிகள், 5 மாமாக்களும் கூட்டு குடும்பமாக ஆயாவுடன் வசித்தபடியால் கோடை விடுமுறை எனக்கு குதூகல விடுமுறையாக இருக்கும். எத்தனை விதமான விளையாட்டுகள்! கன்னங்களை உப்ப வைத்து பலூனாக்கி காட்டவும், பின் காற்று போக அதை உடைக்கவும், சாட்டை தவ்வலில் மேலேற்றி உள்ளங்கையில் குறுகுறுக்கு பம்பரங்களை கைமாற்றிவிடவும், சாக்லேட் உறைகளை எட்டாக மடித்து மேற்புறம் திருகி தலையாக்கி பாவாடை விரித்து ஆடும் சிறுமியாக மாற்றி பிரமிப்பூட்டவும், மொட்டை மாடி மாலையில் மேகங்களை உரசியபடி காற்றாடிவிட கற்றுத்தரவும் மாமாக்களால் மட்டுமே முடியும். இப்போது யோசிக்கையில், பால்ய காலங்களில் தகப்பன்களை விட தாய்மாமன்களே எல்லா குழந்தைகளையும் அதிக நேரம் தூக்கி வைத்து விளையாடியிருப்பார் என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் தன் மனதில் உருவாகும் நாயக பிம்பத்தை முதலில் தகப்பனிடமிருந்தும் பின்பு தாய்மாமனிடமிருந்தும் பெற்றுக்கொள்கிறார்கள். மாமாவைப் போல ஸ்டைப் கட்டிங் வைத்துக்கொள்வது, பெல் பாட்டம் வைத்து பேண்ட் போடுவது, பின் பாக்கெட்டிலிருந்து சின்ன சீப்பை எடுத்து மாமாவைப் போலவே ஸ்டைலாக இல்லாத மீசையை சீவுவது, தலையணைகளை தண்டலாக்கி உடற்பயிற்சி செய்து மாமாவைப் போலவே கைகளை மடக்கி எலி வரவழைத்து காட்டுவது என மாமாக்களின் பாதிப்பில்தான் நாங்கள் வளர்ந்தோம். உள்ளங்கையில் இருந்து தனித்தனியாக கிளை பிரியும் 5 விரல்களைப் போல ஒவ்வொரு மாமாவும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு வார்ப்பு. ஒரு மாமா கட்டை விரல் போல் வாழ்வின் வெற்றியையே முன்னிறுத்திக் கொண்டே இருப்பார். சின்ன வயதில் அன்னாசி பழ வடிவில் இருந்த உண்டியல் வாங்கி தந்து, பணம் இருந்தாதான் எல்லோரும் மதிப்பாங்க என புத்திமதி சொல்லி சேமிக்க கற்றுத்தந்தார். ஆனால் எந்த மாமா சொல்லி எந்த பிள்ளை கேட்டது? இன்று வரை சேகரித்த உண்டியல்களில் தென்னங்குச்சி செருகி காசு எடுப்பதுதான் என் வழக்கமாக இருக்கிறது. இன்னொரு மாமா ஆட்காட்டி விரலைப் போல புதிய திசைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எத்தனையோ திரைப்படங்களுக்கு அவருடன் நான் சென்றிருந்தேன். டூரிங் டாக்கீஸ் முதல் டால்பி சவுண்ட் வரை நீண்ட நெடிய பட்டியல் அவை. அந்த மாமாவுக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும். ஆனால் நானும் 1000ல் ஒருவன் கத்தி சண்டையில் எம்ஜிஆருடன் ஆக்ரோஷப்பட்டு பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும். அதனால் நானும் 1000ல் ஒருவன் கத்தி சண்டையில் எம்ஜிஆருடன் ஆக்ரோஷப்பட்டு, பாகம் பிரிவினையில் சிவாஜியுடன் அழுது இருக்கிறேன். கச்சிதமாக அளவெடுத்து எனக்காக துணிகளை தைத்து கொடுப்பார். இன்று வரை அந்த ஆயத்த ஆடைகளிலும் அவரை எந்த ஆயத்த ஆடைகளிலும் அவரது கைநேர்த்தியை நான் கண்டதே இல்லை. பிறிதொரு மாமா நடுவிரலைப் போல பயமுறுத்தி கொண்டே இருப்பார். வெயிலில் விளையாடக்கூடாது, மதியம் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும், சிந்தாமல் சாப்பிட வேண்டும், தலைமுடிக்கு எண்ணெய் தடவ வேண்டும், ரொம்ப நேரம் டிவி பார்க்கக்கூடாது என அவர் சொல்லும் எல்லாவற்றையும் கொட்டி கேட்டுக்கொள்வோம். இப்போது எங்காவது பார்த்தால், ஏன் தலைமுடி இவ்வளவு இருக்கு, முடி வெட்டுறது தானே என்பார். வழக்கம் போல்
கொட்டி கேட்டுக்கொள்வேன். அடுத்தொரு மாமா மோதிர விரலைப் போல பந்தாவானவர். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, மைனர் செயின் பளபளக்க, என்பீல்ட் தடதடக்க அவர் புறப்பட்டார் என்றால் தெருவே புகை கிளப்பும். எங்கள் எல்லோரையும் பொருட்காட்சி, கடற்கரை என அழைத்துச் சென்று ரூப்டாப் எனப்படும் மொட்டை மாடி உணவகங்களில் பிரியாணி வாங்கித் தருவார். முதலில் நான் உண்டது அவரோடுதான். அவரால் வானத்துக்குக் கீழே இருக்கிற எல்லாவற்றையும் வாங்கித் தர முடியும் என்று நாங்கள் நம்பினோம். எங்கள் நம்பிக்கையை அவர் அறிந்து இருந்தார். அதுக்கென்ன, வானத்தையும் சேர்த்து வாங்கலாம் என்று சொல்லியிருப்பார். எங்கள் நம்பிக்கையை அவர் அறிந்திருந்தால் அதுக்கென்ன, வானத்தையும் சேர்த்து வாங்கலாம் என்று சொல்லியிருப்பார். கடைசி மாமா சுண்டு விரல் போல எல்லாவற்றையும் விட்டு தள்ளியும் சேர்ந்தும் இருப்பார். அநேகமாக எல்லா வண்டுகளையும் மேய்க்கும் பணி இவரிடமே அதிகம் ஒப்படைக்கப்படும். மாமாக்களின் நண்பர் அதிகம் உள்ள மாமா இவர்தான். மாமாக்களின் நண்பர்கள் அதிகம் உள்ள மாமா இவர்தான். யாராவது இவரை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை லயோலா கல்லூரியில் தங்கி படிக்கும்போது ஒரு நீக்ரோ இளைஞர் மாமாவை தேடி வந்தபோது எங்கள் மாமாவுக்கு ஆப்பிரிக்காவில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்று நாங்கள் பெருமையாக பேசிக்கொண்டோம். சமீபத்தில் வீட்டுக்கு வந்தபோது என் மகனை ரொம்ப நேரம் தன் மடியில் வைத்து கொண்டு இருந்தார். மகனுக்கு பதிலாக நானே அவர் மடியில் அமர்ந்திருப்பது போல இருந்தது அந்த காட்சி. இப்படி இந்த 5 மாமாக்களும் என் பால்யத்தை காயப்படாமல் பார்த்து கொண்டார்கள். எனக்காக பெண் பார்த்து, திருமணத்தில் ஓடி வேலை செய்து, மாப்பிள்ளை தோழனாக உடன் நின்று என வழிநடுக பிரியம் செய்தார்கள். என் தாய் உதிரத்தின் மிச்சம் என அவர்களை நானும் தமக்கை உதிரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை. கதை 7. அத்தை. பண்டம் சுடுகிற வாசனையுள்ள வீடு எவ்வளவு அருமையானது! அதுவும் சொந்த வீட்டு அடுக்களையின் மண்ணடுப்பில் விறகு எரித்து சுடுகிற நேரத்தில் நெருப்பும் அடுப்பின் உட்பக்கத்து தணலும் தணலின் சிவப்பில் ஜொலிக்கிற அம்மா அல்லது ஆச்சி அல்லது அத்தைகளின் முகம் எவ்வளவு ஜீவன் நிரம்பியது! வண்ணதாசன் கடிதங்கள் தொகுப்பில் இருந்து. தீபாவளி முடிந்து விரதம் இருந்து நோன்பு எடுத்து ஆயா அதிரசம் சுட தொடங்கும். நான் அடுப்பின் பக்கத்திலேயே அமர்ந்து கொள்வேன். வெள்ளை துண்டுகள் பாகாக மாறுவதை, பாகில் பச்சரிசி மாவும் ஏலக்காயும் சேர்த்து வட்ட வடிவம் பெறுவதை, வாழை இலையிலிருந்து விடுபட்டு அந்த சிறு வட்ட எண்ணெயில் மிதந்து சிவந்து அதிரசமாக வெளிவரும் அதிசயத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருப்பேன். படைப்பதற்கு முன்பு எடுத்து சாப்பிட்டால் சாமி கண்ணை குத்திவிடும் என்று தெரிந்திருந்தும் நான் ஆயாவுக்கு தெரியாமல் முதல் அதிரசத்தை தின்றிருப்பேன். காலமாக ஆயாக்கள் இப்படித்தான் வடை சுடுகிற போது காக்கைகளிடமிருந்து தின்பண்டங்கள் சுடும்போதும் பேரன்களிடம் பறிகொடுத்து விடுகிறார்கள். ஆயாக்கள் இப்படித்தான் வடை சுடுகிற போது காக்கைகளிடமும், தின்பண்டங்களை சுடுகிற போது பேரன்களிடமும் பறிகொடுத்து விடுகிறார்கள். பின்பு 4-5 அதிரசங்களை திருடி இரவு உறங்கையில் கனவில்
குத்த வரும் சாமியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விளையாட காத்திருக்கும் கூட்டங்களை தேடி ஓடுவேன். திரும்பி வருகையில் ஆயா அத்தனையையும் சுட்டு முடித்திருக்கும். பரனில் இருந்து சிறிய பித்தளை அண்டாக்கள் இறக்கி வைக்கப்பட்டு அதில் அதிரசங்களை எண்ணி வைக்கும் பணி தொடங்கும். ஒவ்வொரு அண்டாவிலும் 101 அதிரசங்கள் எண்ணி வைக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்படும். ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே விடுமுறை முடிந்து திறக்க இருக்கும் பள்ளிக்கூடம் செய்யாத விடுமுறை திறந்து ஒப்படைக்கப்படும். ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே விடுமுறை முடிந்து திறக்க இருக்கும் பள்ளிக்கூடமும் செய்யாத வீட்டுப்பாடமும் எதிரில் நின்று பயமுறுத்தும். அதிரசங்களை எண்ணுவதைப் போலவே அல்ஜிப்ரா கணக்கும் சுலபமாகவும் தித்திப்பாகவும் இருக்கக்கூடாதா என்று நினைத்து கொள்வேன். எல்லா அண்டாவிலும் மஞ்சள் துணி போட்டு மூடி சாமிக்கு படைத்து ஆயா அப்பா முன்பு நிற்கும். அப்பா அத்தைகளுக்கு தீபாவளி சீர்காசு தனித்தனியாக எண்ணி ஆயாவிடம் கொடுப்பார். அப்பாவுடன் பிறந்தவர்கள் 2 அக்கா 2 தங்கை என 4 பேர். 4 அத்தைகளின் வீடுகளுக்கும் அண்டா நிறைய அதிரசத்துடன் சீர்காசும் எடுத்துக்கொண்டு ஆயாவுடன் நானும் கிளம்புவேன். முதலில் பெரிய அத்தை வீடு. பெரிய அத்தை அப்போது திருத்தணியில் வசித்தது. குடும்பத்தின் முதல் பெண். ஆயாவுக்கு அத்தைக்கும் 15 வயசுதான் வித்தியாசம். ஆகவே இருவரும் பார்ப்பதற்கு அம்மா தங்கை போலவே இருப்பார்கள். அந்த காலத்தில் பியூசி முடித்து சமூக நலத்துறையில் கிராம சேவகியாக வேலை செய்தது கிராமமாக சுற்றி வரும் பணி. குடும்பத்தின் முதல் புரட்சி பெண் என்கிற பட்டத்தை வாங்குவதற்காக தபால் துறையில் வேலை செய்ய மாமாவை அத்தை காதலித்து திருமணம் செய்தது. சாதி விட்டு சாதி தாவி நடக்கும் காதல் திருமணங்கள் 1960களில் கொலை குற்றத்தை விட கடுமையாக கருதப்பட்டது. அதனால் அத்தை வாங்கிய புரட்சி பெண் பட்டம் எங்கள் பங்காளிகளுக்கு பிடிக்காது. அதற்காகவே ஒரு 20 ஆண்டுகள் எந்த விசேஷத்துக்கும் அழைக்காமல் எங்கள் குடும்பத்தையே தள்ளி வைத்து இருந்தார்கள். ஏதோ ஒரு பங்காளியின் மரண வீட்டில் மீண்டும் எல்லோரும் இணைந்தார்கள். எல்லோரையும் இணைக்கும் ஒரே புள்ளி காதலுக்கு அடுத்து மரணமாகத்தானே இருக்க முடியும். பெரிய அத்தை பத்திரிகைகளில் வரும் தொடர்கதைகளை கத்தரித்து பைண்டிங் செய்து திரும்ப எடுத்து படிக்கும். வளையமாக கலராக விற்கும் வயர்களை வாங்கி வந்து திண்ணையில் அமர்ந்து கைப்பிடி வைத்து கூடை பைகள் பின்னும். தான் வேலை பார்க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் என்னையும் உடன் அழைத்து செல்லும். மதிய வேளைகளில் கூரை வெய்து புகை அடர்ந்த உணவகங்களில் பிரியாணி வாங்கி கொடுக்கும். கமல் ரஜினி நடித்து வெளியாகும் திரைப்படங்களுக்கு முதல் நாளே கூட்டிச் சென்று பாடல் காட்சிகளில் கதாநாயகி எத்தனை உடை அணிந்திருந்தாள் என்று எண்ணி 17 ட்ரெஸ் மாத்திருக்கா என்று அதிசயிக்கும். பெரிய அத்தை தான் தனக்கு பின் இருந்த தங்கைகளையும் தம்பிகளையும் படிக்க வைத்து திருமணங்கள் செய்து வைத்தது. காதலை கொடுத்த திருமணம் அத்தைக்கு குழந்தையை கொடுக்கவில்லை. நான் பிறந்தபோது என்னை தத்தெடுத்து கொள்ள போவதாக அம்மாவிடம் அத்தை கேட்டதாம். தலச்சம் பிள்ளையை யாராவது தத்து கொடுப்பாங்களா என அம்மா மறுத்துவிட்டதாம். அம்மா இறந்து 15 வருடங்கள் கழித்து முக்கிய சேவகியாக பணியாற்றி பணி ஓய்வின் போது அப்பாவின் அனுமதியுடன் அத்தை என்னை ஸ்வீகார பிள்ளையாக தத்து எடுத்து கொண்டது.
பக்கத்து தோட்டத்துக்கு சேர்ந்து பக்கத்து தோட்டத்துக்கும் சேர்ந்து பூக்கும் ரோஜாவாக நான் மாறினாலும் வேரடி மண்ணையும் யார் மாற்ற முடியும்? ஆக மொத்தம் பெரிய அத்தை அன்பின் மறு உருவம். நெல் வயலில் ரோஜா கூட கலைதான் என்று எழுத்தாளர் பா. செயப்பிரகாசம் ஒரு சிறுகதையில் எழுதியது போல, அதிகப்படியான அன்பு சுமைதான் என்பதை அடிக்கடி நான் உணர்ந்தும் குடைபிடித்தபடி அதன் அன்பு மழையில் நனைந்து கொண்டே இருப்பேன். அடுத்து இரண்டாவது அத்தையின் வீடு. காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் வீடு ஆகையால் எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் அத்தை. இந்த அத்தை எப்போதும் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கும். உயர்நிலை பள்ளி ஒன்றில் டீச்சர் வேலை செய்து வந்தது. அப்பா எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாகி விட்டேதியாக சுற்றி கொண்டு இருந்தபோது அவரை அழைத்து தான் வேலை பார்க்கும் பள்ளியில் சேர்த்து தான் நேரடி கண்காணிப்பில் வைத்து தேர்ச்சியடைய செய்து ஆசிரியர் பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி திசை மாற்றிவிட்டது அந்த அத்தைதான். இப்போதும் என்னை பார்க்கும்போது எல்லாம், விட்டிருந்தா உங்க அப்பன் கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்கள் கூட சுத்திட்டு இருந்திருப்பான், நான் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன் என்று பெருமையாக சொல்லும். சின்னக்கா என்று அப்பா இந்த அத்தை மேல் உயிரை வைத்திருந்தார். எப்போது தீபாவளி சீர் எடுத்து சென்றாலும், இதை பாரு இங்கே சாப்பிடுவா, இதை யார் இங்கே சாப்பிடுவா, அக்கறையே சாப்பிடுவா, இருக்கிறதையே சாப்பிட முடியல என்று அங்கலாய்க்கும். ஆனால் எங்கள் முன்பாகவே அவற்றை பாகம் பிரித்து பக்கத்து எதிர் வீட்டுகளுக்கு அம்மா வீட்டில் இருந்து வந்துச்சு என்று கொடுத்துவிட்டு வரும். பெருமைக்கு பின்பு இருக்கும் அன்பு பீரிடத்தானே செய்கிறது. பெருமைக்கு பின்பு இருந்தும் அன்பு பீரிடத்தானே செய்கிறது. சமீபத்தில் இந்த அத்தையின் பேரக்குழந்தையின் காது குத்தும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அப்பா இறந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் குடும்ப நிகழ்ச்சி. என் தம்பிக்கு பதிலாக தம்பி பையன்தான் தாய்மாமனா இதை கொடுப்பான் என்று சீர்வரிசை தட்டை என் கையில் கொடுத்து சம்மந்தியிடம் கொடுக்க சொன்னது. ஒரு கணம் நான் அப்பாவாக மாறி மீண்டும் நானானேன். மூன்றாவது அத்தை அப்போது தாம்பரத்தில் வசித்தது. அந்த அத்தை மாமா அப்போது தாம்பரத்துக்கு பக்கத்தில் கார் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்தார். பல வருட வேலை நிறுத்தத்திற்கு பின் தொழிற்சாலை மூடப்பட்டு பின்பு எங்களுடன் வந்து அத்தையின் குடும்பம் வசிக்க ஆரம்பித்தது. வாழ்ந்து கேட்ட குடும்பத்தின் வைராக்கியத்தை இப்போது இந்த அத்தை முகத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும், சம்பாதிக்கும் போதே ஏதாவது இடம் வாங்கி போடு, என்னை மாதிரி விட்டுடாத என்று அறிவுரை சொல்லும். இப்போது நான் வாடகை வீட்டில் வசிப்பது குறித்து எல்லா சொந்தங்களைப் போலவே இந்த அத்தையும் பெரும் வருத்தம். பூமியே ஒரு வாடகை வீடுதான் என்று கவிஞனின் பெருமிதம். நான்காவது அத்தையின் வீடு வந்தவாசியில் இருக்கிறது. நான் பிறக்கும்போது இந்த அத்தையும் திருமணமாகவில்லை. இந்த அத்தைக்கும் திருமணமாகவில்லை. ஆகையால் என் பால்ய காலம் இந்த அத்தையின் விரல் பிடித்து வளர்ந்தது. அத்தைகளால் வளர்க்கப்படும் குழந்தைகள் தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போது நினைத்தாலும் தாவணி அணிந்து ஒல்லியாக வந்த பழைய அத்தையின் முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும்.
தன் தோழிகளுடன் கோவிலுக்குப் போகையில் டென்ட்டுக்கு படம் பார்க்கப் போகையில் துணைக்கு என்னைக் கூட்டிச் செல்லும். ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை அல்லவா? பிள்ளை பருவத்தில் நான் செய்த குறும்புகளை அந்த அத்தை ஒவ்வொன்றாகச் சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒருமுறை அந்த அத்தைக்கு கல்யாணமான புதிதில் மாமாவுடன் சினிமாவுக்குப் போகையில் என்னையும் கூட்டிச் சென்றதாம். படம் முடிந்து முனியாண்டி விலாஸில் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கையில் அந்த மாமா, இன்னும் ஒரு பிளேட் குஸ்கா கொடுங்க என்று சர்வரிடம் சொன்னாராம். நானும் சர்வரை அழைத்து, எனக்கு ஒரு பிளேட் குஸ்கா என்று கேட்க, அவர் என்ன வேணும் என்று கேட்டாராம். அதுதான் இந்த மாமா சொன்னாரே ஏதோ கா, அந்த கா கொடுங்க என்றேனாம். ஹோட்டலே சிரித்ததாம். இன்னும் எந்த ஹோட்டலில் குஸ்கா ஆர்டர் செய்யும்போதும் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும். கூடவே அன்று செல்லமாக என் தலையில் மாமா குட்டிய மோதிரம் குட்டும். எல்லா அத்தை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு ஆயாவும் நானும் ஆகாலத்தில் வீடு திரும்புவோம். பண்டிகை முடிந்து வீடு மீண்டும் தனிமையை சூடிக்கொள்ளும். இங்கு இப்போது நான் வசிக்கும் சாலிகிராமம் பெட்டிக்கடையில் பாக்கெட்டுகளில் அடைத்து அதிரசம் விற்கிறார்கள். எப்போதாவது வாங்கி அதை பிரிக்கையில் அதன் ஒவ்வொரு துண்டில் இருந்தும் வெளியே குதிக்கிறார்கள் ஒரு குட்டிப் பையனும் அவனது ஆயாவும் 4 அத்தைகளும்.